நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இன்னும் 10 நாள் தான் டைம். ஏன் பண்ணலன்ற இது வரைக்கும் ஏன் பண்ணலன்ற எவ்வளவு ரீசன்ஸ் பாருங்க, எவ்வளவு ரீசன்ஸ் இப்ப டெய்லி. மந்தமாக நடந்த மேம்பால பணிகள். ஆக்ஷனில் இறங்கிய திமுக எம்பி. அலர்ட்டான அதிகாரிகள். தேனி மதுரை சாலையில் உள்ள பங்களா மேட்டில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பங்களா மேட்டில் இருந்து 1.26 கிலோமீட்டர் தூரத்திற்கு 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த மேம்பாலம் பணி ஓராண்டுக்குள் முடிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் தேனி மதுரை சாலை கடந்த 2 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ்களும் இந்த பிரதான சாலையின் வழியாகவே சென்று வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் KS சரவணகுமார் ஆகியோர் மேம்பால பணிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். அப்போது பணிகள் குறித்து விசாரித்த தங்க தமிழ்ச்செல்வன், பாலம் கட்டும் பணிகள் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது, அதுவரை சாலையை எப்படி பொதுமக்கள் பயன்படுத்துவார்கள் என்று அதிகாரி, ஒப்பந்ததாரர் ஆகியோரிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பினார். இதனால் உரிய பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் விழிவுதுங்கி நின்றனர். தொடர்ந்து பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் 10 நாட்களில் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மேம்பால பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன், இச்சாலை சேதமடைந்து காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுவதாகவும் இதனால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் இன்னும் 10 நாட்களில் தேனி மதுரை சாலையில் புதிதாக சாலை போடப்படும் எனவும் ஓராண்டுக்குள் மேம்பால பணிகள் முடிவு பெறும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். தேனி மதுரை சாலையில் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வந்த மேம்பால பணிகளை ஆய்வு செய்த திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், ஓராண்டுக்குள் பணிகள் முடிவு பெற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. ஏங்க பாலம் முடியறதுக்கு 100 வருஷம் ஆகும், ரோடை போட்டு முடிச்சிருங்க, அப்புறம் பாலத்தை கட்டட்டும்னு சொல்லும்போது SC DE எல்லாம் வந்திருக்காங்க NHலேருந்து பண்ணி இது பண்ணும்போது ஒரு 10 டேஸில் நாங்கள் ரோடை போட்டு தர்றதுக்காங்க. பங்களாமேட்லேருந்து அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் ரைட்டா, இது வரைக்கும் கஷ்டப்பட்டது உண்மை. இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அதிகாரிகளை வர சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலயமா இந்த NH ரோடை புதுசாக போட்டு முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஆய்வு தொடங்கும். இந்த 2 பக்கமே போட்டு ரோடை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. பாலம் வேலை அதுக்கு பிறகு நடக்கும். குடும்பியாக நிறைய பேர் இன்னும் ஒரு 10 நாள் டைம் கேட்டுருக்காங்க. ரைட்டா, கான்ட்ராக்டுக்காரு ஸ்பீடை பற்றி 10 நாள் கொடுத்துருக்காரு பார்ப்போம். ரைட்டா, மொத்த பிள்ளைகளில் இப்போ பாதி சதவீதம் தான் ஒரு வருஷம் வரைக்கும் ரோடு போடாமல் தான் தாக்காது. டிராஃபிக் ஓவரான டிராஃபிக் தேனிக்குள்ள ஆயினால புதுசாக குடிச்சு வேற நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பப்ளிக்கு நிறைய இடையூறு இருக்கு. ஆயினால 10 நாளையில் 2 சைடு ரோடை போட்டு முடிச்சுக்கிட்டு பாலத்தை கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.